பஸ் வந்துருச்சு. இறங்கி இறங்குப்பா. ஜினல் ஒரிஜினல் மிளகாப்பொடி அரைச்சு வைக்க சட்டி வந்துருச்சு. ஆனா சட்டி எங்க வாங்கினது, பில் எங்க இருக்குன்னு ஏதோ ஆடிட்டருக்கு பிறந்த மாதிரியே கேட்பா மூதேவி. SM முருகன் ஸ்டோர். இந்த தூக்கு சட்டி என்ன விலைன்னு கேட்ட வேண்டியதான். அண்ணாச்சி வணக்கம். வாசிங்கோ, என்ன விஷயம்? இந்த சட்டி என்ன விலைன்னு உங்ககிட்ட கேட்டு போலான்ட்டு வந்தேன். வாங்கின உனக்கு என்ன விலைன்னு தெரியாதா? இல்ல, ஓ பொண்டாட்டி கடையில இருக்கையில ஏன் பொண்டாட்டி வந்து வாங்கினது, அதான் கேட்டேன். அப்ப 100 ரூபா கம்சம் தெரியா, விலை சொல்லுதேன். அப்ப புளியங்குடிக்காரியை வச்சிருக்கேல, அதை உன் பொண்டாட்டி சொல்லிருட்டா. தூக்குச்சட்டி விலை 700 ரூபால போல. மிரட்டினா தான் சொல்லுதான். புளியங்குடிக்காரி கண்ட்ரோல்ல தான் இவன் இருக்கான். நெருங்குடா பாப்போம். என்ன தம்பி இங்க நிக்குது? என்னது தூக்குச்சட்டி புதுசா இருக்கு? அப்ப இன்னைக்கு அன்னைக்கு கத்துருவாங்கல்ல. அட நீ என்னப்பா உங்க அப்பா மாதிரியே குறும்பா பேசுற? சரி நான் கிளம்பட்டா? எங்க ஏறுங்க. நான் விட்டுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கம்பு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, சட்டி அடி வாங்கிட கூடாது. உங்க மந்தி கோச்சுக்குருவான். அட போவாங்கண்ணே, ஏறுங்க நீங்க வேற. கம்ப கோட்டா நான் வந்துட்டேன்னு சொல்லு. புது தூக்குச்சட்டியோட திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. பேசாம வாங்க, இல்லைன்னா வாக்கி எல்லாம் தள்ளி விட்டு போயிடுவேன். பார்த்து போப்பா, எவன் மண்டையால கம்பு இடிச்சிட போகுது. டேய், ஏன்டா அழுவுறீங்க? ஒரு அக்கா எங்களை ஏமாத்தி காசு எல்லாத்தையும் புடுங்கிக்கிடுச்சு, வந்து வாங்கித்தாங்க அண்ணாச்சி. இது உங்க ஊர் அக்காடா, நான் பேச முடியாது. ஏன் அண்ணாச்சி பேச முடியாது? நீங்க ரொம்ப நல்லவருன்னு எங்களுக்கும் தெரியும். வாங்க அண்ணாச்சி, வந்து காசை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. யாரா அவ? காட்டுங்கடா அவளை. இந்த அக்கா தான். அடியாத்தி, என்ன குப்பரை கிடக்கு? தண்ணியை கண்ணியை போட்டு படுத்திருக்காளா பங்கு? அம்மா, பிரமாதம். சொல்லு மகனே. நான் உனக்கு மகனா? அப்போ நீ மட்டும் நான் அம்மானு கூப்பிடுத? சரி எதுக்காக அந்த பசங்களை ஏமாத்தி பணத்தை போடுங்க? என்னது ஏமாத்துனா? யாரு ஏமாத்துனாங்க? இவங்க போட்டியில தோத்துட்டாங்க. போட்டியா? ஆமா. உனக்கும் இந்த சின்ன பசங்களுக்கு என்ன போட்டி? பேசாம பணத்தை கொடுத்துரு. தரமாட்டேன். வேணும்னா நீனு ஜெயிச்சு காட்டு. சரி, என்ன போட்டி? நான் குப்புற படுத்துக்கிடுவேன், என்ன நீ திருப்பி காமி பார்க்கலாம். என்னது, நீ குப்பரக்க படுத்துக்கிருவ, இவர் திருப்பி காட்டணுமா? இந்த விளையாட்டு ஒலிம்பிக்ல இல்ல, நீ விளையாண்டு. எவ்வளவு பந்தயம்? 100 rupees. என்ன திருன்னு முழிக்கிற? குடு. ஐயோ போச்சு. பணம் ஏடிஎம்க்குள்ள போச்சு, இனிமேல் கார்டு சொருகி தான் எடுக்கணும். சரி படு. என்ன பங்கு பட்டுன்னு படுத்துட்டா? ஓகே. நோ நோ நோ, அப்சர், நாட் அலௌட். ஓகே, அலௌட். அண்ணே, என்னண்ணா கட்ட மாதிரி படுத்திருக்கா? கட்டதானே, நாட்டு கட்ட. அதான் அசையாம கிடக்குறியா? சீக்கிரமா திருப்புங்க அண்ணாச்சே, பந்தயத்துல ஜெயிங்க. ஐயோ, என்ன பங்கு கத்தி கித்தி எல்லாம் வச்சு விளையாடுறீங்க, இங்க சுத்தி வர்றீங்க, செய்யுங்க ஏதாவது. பாடி சேக். நோ 100 ரூபாய் அப்படியே போயிடும். பரவாயில்லையா? எஸ். அங்க கை வைக்காத, வைக்காத. காவால இருந்து பொங்கல் காமானா எடுத்துட்டாரா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன பங்கு திருப்பி காட்டுன்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு பெரிய சீனா காட்டிட்டீங்க. இந்த பாருங்க, ஆட்டத்துல தோத்துட்டீங்க, பணத்தை திருப்பி கொடுங்க. எடு. அண்ணே, என்ன பண்றது? நீ கல்லாட்ட ஆடுத, உன் காசு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். நாங்க கல்லாட்டம். இங்க பாரு பங்கு, நான் என்ன சொல்றேன்னா, என்னையாச்சு? வெயிட்டா இருக்கு. திங்கிறதுக்கு நிறைய போண்டா வாங்கி வச்சிருப்பானோ, அங்க போய் பார்ப்போம். சுத்தி முத்தி ஆளே இல்ல, உள்ள போய் செக் பண்ணிட வேண்டியதா. வெயிட்டா டைட்டா இருக்க, திறக்க முடியல. உள்ள தங்க கட்டி இருந்து பணக்காரன் ஆயிட்டா.
ஐயா சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காங்க. இல்ல இடிஞ்சு விட்டுல என்னதான் யாரு எங்க வா ஐயா ஐயா இந்த வந்துட்டேயா இந்த வந்துட்டேயா. இல்ல இருட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா ஒண்ணுக்கு இருந்துக்கிட்டு இருந்தையா. தூக்கிச்சிட்டு உள்ளே போய்கிட்டு இருக்க? ஐயா வெளியே போய்கிட்டு இருந்தையா. ஏண்டா முதல்ல ஒண்ணுக்கு போறேன்னு இப்ப வெளியே போறோம்ங்க. யாவல மாத்தி மாத்தி பேச இல்ல உள்ள சொல்லு. ஒண்ணு போனியா அது வெளியே போனியா? ஒண்ணுக்க வெளியே போனையா. ஏல டவுன்ல ஒருத்தனை வெட்டி போட்டான். முண்டை மட்டும் தான் கிடைச்சிருக்கு, தலை கிடைக்கல. அந்த தலை எங்கேயா கிடைச்சா யார துப்பி சொல்லியா? உன் மேல சந்தேகப்பட்டு உன்னைய புடிச்சிட்டு கூடாதா? அதான் நேரத்தோட விடுபிச்சாரு. ஓடு ஓடு நிக்கலையா? ஹை மாமா, நான் சொன்ன மாதிரி தூக்கு சட்டி வாங்கிட்டு வந்துட்டீங்களா மாமா? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன், தப்பே பண்ணாம அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு தூக்கு சட்டியும் வாங்கிட்டு வரவன் என் புருஷா மாமா. கொண்டையில பூ வேற தூக்கு சட்டி தப்பிச்சிருச்சு. எங்க போனாரு இருந்தாலு? என்னங்க என்னங்க என்னடி என்னைய கட்டி பிடிச்சிட்டு தூங்குறத விட்டுட்டு தூக்கு சட்டியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க? உன் வர சொல்லு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தூங்க வைக்கிறேன். சோலோ டான்ஸ் ஆடவே துப்பு இல்ல, இதுல குரூப் டான்ஸ் வேற கேக்குதோ? குரூப் டான்ஸ் ஐயோ தூக்கு சட்டி என்ன சமாளிக்கவே துப்பு இல்ல. கிறுக்கு டாக்டர் என் புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு தூக்கு சட்டியை கையில பிடிச்சுக்கிட்டே அலையிறாரு. நீங்க தான் அவரை எப்படியாவது குணப்படுத்தணும் கிறுக்கு டாக்டர். நான் கிறுக்கு டாக்டர் இல்ல, கிறுக்குகளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ற கிறுக்கு டாக்டர். நீ வெளியே போய் உன் புருஷனை உள்ள வர சொல்லுமா. சரிங்க கிறுக்கு டாக்டர். கிறுக்கு பயப்புல யோ போயா உள்ள. வந்துட்டா, கொன்றுவேன். வாங்க 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 கிறுக்கு நோயாளி. வணக்கம் கிறுக்கு டாக்டர். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் கரெக்ட், நான் அத கேட்கல. என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கலெக்டர் வேலை பாக்குறேன். கலெக்டரா? கம்பு விளையாட்டு முடிஞ்ச உடனே பசங்கிட்ட இருந்து கம்பெல்லாம் கலெக்ட் பண்ணி எண்ணெய் போட்டு தொடச்சு ஒரு ஓரமா கொண்டு போய் வைப்பேன். அப்ப நானும் கலெக்டர் தானே. லூசு பயவுள்ள மரக்கழண்ட மாதிரியே பேசுறானே, அவன் போக்கிலேயே விட்டு பிடிப்போம். என்ன லூசு டாக்டர் சிரிக்க போறாரு போல. சிரிச்சுட்டா. நானும் டாக்டர் இல்ல. அப்ப ஃப்ராட உன் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோயே. சாரி டாக்டர், நான் மேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதே இல்ல. ஏற்கனவே காஞ்சனான்னு ஒரு லேடியை வச்சிருக்கேன். காஞ்சனாங்கிற பேய் தானே வச்சிருக்கீங்க? பொண்டாட்டியும் பேயும் ஒண்ணு தானே. எஸ்கியூஸ் மீ டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இதை என் பொண்டாட்டிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க லாக் ஆயிட்டீங்க. நான் எது சொன்னாலும் கேப்பீங்களா? கேக்குறேன். உனக்கு நான் ஒரு பெண்ணை கொடுப்பேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப? உங்களை நான் தாத்தா வாக்குவேன். Stupid. நான் உனக்கு பெண்ணு கொடுத்தா நீ எனக்கு பென்சில் கொடுக்கணும், ஓகேவா? ஐயா இப்ப உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. எனக்கு இந்த தூக்குச்சீட்டு வேணும். தர மாட்டேன். பயப்புள்ள தரமாட்டேங்குது. அப்ப சட்டிக்குள்ள என்ன வச்சிருக்க? இதான் உன் பிரச்சனையா? ஆமா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. அப்ப பாத்துக்க. காட்டிட்டா. யோ என்னையா இப்படி டாக்டர் வாயை பிளந்துட்டு கிடக்குறாரு? திறந்து காமிச்சேன், சரிஞ்சிட்டாரு. போடி, புருஷனை உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்றா. பெரிய உள்ள சிரிக்கு மகச்சி. ஏய் ஜூமாக்கா, நீ யாரு? எங்க இருந்து வந்த? ஏன் அவனை பிடிச்சிருக்க? அவனை விட்டு. யோ, எனக்கு டஸ்ட் அலர்ஜியா, சைனஸ் ப்ராப்ளம் வந்துரும். இது படிச்ச பைடி. நம்பாதீங்க, அது உங்களை ஏமாத்துது. ஏய், அவனை விட்டு. ஐயோ பேயோட்டி, அவனை விட முடியாது. ஏன் விட முடியாதுலு? ஐயோ, நான் சிக்கல்ல மாட்டிக்கிருவேன். என்ன சிக்கலு? உண்மை தெரிஞ்சிரும். என்ன உண்மலு? உனக்கு தெரியாது, என்னைய கொண்டு போய் சிக்கல்ல விட்டுரும். ஏய், பேசுனதே பேசாத. சட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து காமி. திறந்து காட்ட மாட்டேன். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்ட. எப்படியாவது விரட்டுங்க சாமி. எக்ஸ்ட்ரா செலவாகுமே. நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கற சாமி. அவனை இங்க வச்சு கேட்டா ஒண்ணும் சொல்ல நீ மாட்டான். சொல்றது கரெக்ட். இவனுடைய தலைமுடியை பிடிங்கி ஒத்த படமரத்துல ஆணியை வச்சு அடிச்சா தேவனை பிடிச்ச பேய் விலகும். வலிக்குதா 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 வலிக்குதா? பேயோட்டி, மரத்துல ஆணி அடிச்சா எனக்கு எப்படி வலிக்கும்? நீ யாரா? நான் யாருங்கிறது இருக்கட்டும், ஆனா அந்த தூக்குச்சட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன இருக்கு? டவுன்ல முண்டம் கிடக்கு.
தூக்கு சட்டிக்குள்ள தலை கிடக்கு. ஐயோ இத நான் போலீஸ் கிட்ட போய் சொன்னா 7 வருஷம் ஜெயிலு, 8வது வருஷம் தூக்கு. வேண்டாம், போலீஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் தரேன். அப்ப எல்லாத்தையும் கலட்டு. என்னது? எல்லாத்தையும் கலட்டு. எல்லாத்தையும் கலட்டிட்டியா? கழட்டியாச்சு. இங்க கொடு. வாங்கம்மா. உன் கள்ள காதலியா? கலரா இருக்கா? கண்ணை மூடுறா. அதென்ன ஒத்த கண்ணை திறக்கிறது? மூடிட்டியா? மூடிட்டேன். ஓடிட்டேன். எடுத்த பஸ்லயே விட்டு போட்டு போயிட வேண்டியதான். எப்பா சிங்கமணி, எப்ப பார்த்தாலும் தூக்கு சட்டியை கையில பிடிச்சிட்டு அலையிற, என்ன விஷயம்? நீயும் எப்ப பார்த்தாலும் பேக்க தொங்க போட்டு அலையிற, என்னைக்காவது என்னன்னு கேட்டானா? உனக்கிட்ட வாயை கொடுத்ததுக்கு இந்த அக்கா கிட்ட கொடுத்துக்கலாப்பா. அதுக்கு தான் என் புருஷன் இருக்காங்க. சரி எல்லாம் ஏறுங்க, எல்லாம் வேகமா ஏறு. இளஞ்சி குற்றாலம். சீக்கிரம் உட்காரியா. டீ போடியா. தலை தப்பிச்சு தம்பனா புண்ணியம். ஏ குற்றாலம் சரவணா இன்னியா போட்டுருக்கு ஏய் சிங்கமணி, பேப்பர்ல. நீ பஸ்ல ஏறுவ, உன் சாமான மறந்து விட்டு வருவ, அப்புறம் போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவ. இதுக்கெல்லாம் காரணம் கண்டக்டர் தானே சொல்லுவ. அப்புறம் நான் கோர்ட்டு கேஸ்ல ஆளையணும். கொன்னு முடிச்சு பாருங்க அண்ணாச்சி, எல்லாம் தலையெழுத்து போ. காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தலை நம்மளை என்ன செய்ய காத்திருக்கும். ஐயோ, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு விஷயத்துல நம்மளாம் சந்திச்சுக்கிறது வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என் சின்ன பொண்ணு விஜயலட்சுமி தான். அப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கறி விருந்துதான். நல்ல காரியம் நடக்கும்போது எங்க வீட்ல வெறும் சைவம் தான். என்னங்க நிச்சயதார்த்தத்துக்கு மரக்கறின்னா கல்யாணத்துக்கு என்ன கறி? அடுப்பு கறி போடுவோம். சின்ன தக்காளி. வராதமா ஏன் இப்படி புள்ளைய வயிறிய? நம்ம எல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. கையடியாது என் ஆமா ஆமா, இனிமே ஒட்டிக்க வேண்டியதான், வெட்டிக்க வேண்டியதான். பங்காளி போய் பொண்ணு வர சொல்லுங்க பங்காளி. பாத்தீங்களா, வந்த வேலையில கரெக்டா இருக்கா. பொண்ணை வர சொல்லுங்க, பாத்துடலாம். எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டிட்டு எங்க பாத்தி போட்டிருக்கு, இலை போட்டிருக்கு சொல்றதே கிடையாது. வணக்கம். மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கமா. அதான் இதான் எங்க அக்கா. வெக்கப்படாம பாருங்க. அப்புறம் என்னப்பா, தட்டை மாத்திர வேண்டியதானே? பொறுமை அடங்கு. ரொம்ப நல்ல. ஏய் விஜி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். நானும் ஒரு செல்ஃபி. விஜய் வாங்கம்மா. என்ன? நான் எந்த பொண்ணுகிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா மயங்க மாட்டேன். உன்கிட்ட எப்படிதான் மயங்கினான்னு தெரியலையே. சிரிக்க தெரிஞ்சவளுக்கு சிங்கம் கூட சிநேகிதமாகும் மாப்ள. விஜி, ஒரு நிமிஷம் பட. யோ, என்னையா நீ? நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீ குப்புறப்படு, நான் புரட்டிடுறேன். ஐயோ, இல்லைன்னா உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். யோ போயா. அடிச்சு படி. உனக்கு தைரியம் இருந்தா பாட்டி காட்டியா? காட்டு. அங்கிள், ஏங்க மேல நாத்தடிக்குது, நீங்க இன்னும் குளிக்கலையா? 2 சோப்பு வாங்கிட்டு வந்து குளிப்பாட்டி. தாய் போடா போடா. அங்கிள், மேல ஒரு கப்பல்ஸ் மிஸ் பண்ணாங்க. போ பாருங்க. அப்படியே மேலே ரொமான்ஸ். சீக்கிரமா போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ணுவேனா? நான் இதே வேலையா தான் இருக்கேன். யோ, என்னையா பழனிக்கு பாதயாத்திரை போற மாதிரி நடந்துட்டு இருக்க? போறட்டியா? முருகா. பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழ நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு, மேல பேர்காலம் பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல ஒண்ணு இல்ல பங்கு, சும்மா விளையாட்டு தான். மம்மி டாடி விளையாட்டு தானே? இல்ல பங்கு, அது வேற இது வேற. என்ன ஓட்டி காட்டில் தரது என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க? இரு, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் கீழே போய் சொல்றேன். பங்காளி என்ன பங்காளி? எல்லாத்துலயும் பங்காளி, இங்க மட்டும் நீ தனி ஆளா? இரு, நான் உன்னை வச்சுக்கிறேன்.
மேல பார்த்தத கீழே சொன்ன உன் புட்டு உடஞ்சிடும். ஐயோ நான் சொல்ல மாட்டேன். அந்த தூக்கு சட்டியை தலைய சுத்தி தூர எரிஞ்சிருங்க. அடி சிரிக்கு மேல சிரிக்கு. யாரே உங்க அப்பா இப்படி சொத்தா? பங்காளி அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள? இதுக்குள்ளயா? இங்க பாருங்க பங்கு. மேல நடந்தத கீழ சொல்ல மாட்டேன். தூக்கு சட்டிக்குள்ள இருக்கத நான் வெளிய சொல்ல மாட்டேன். வத்தா 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 போடி போடி போடி. தூ கெட்ட வாசனை வருது. தலைய மட்டும் புதைக்கிறாள் நம்மளா தான் இருக்கும். மொத்த பாடிக்கும் 6 அடி தேவை. தலைக்கு 1 அடி போதும். நாய் தூக்கிட்டு போய் போலீஸ்ல காட்டி கொடுத்து நம்மள உள்ளொதுக்கி வச்சுட்டா 6 அடியா தோண்டி ஆழமா புதைச்சிட்டா சிபிஐயே வந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. 6 அடி தோன்றதுக்குள்ளே நம்ம ஆயுசு போயிரும் போல இருக்கு. வாழ்க்கையில திருடவே கூடாது. அப்படியா? என் பொண்டாட்டியும் அவ கள்ளக்கால சிங்கமுத்து சேர்ந்து நான் சிரிச்சிருக்கு போறேன். என் முண்டை வர தலைவரை வெட்டிட்டாங்கடா. ஐயோ இப்ப முண்டை ஆஸ்பத்திரியிலையும் தலை உங்ககிட்ட இருக்கு. நீ ஒரு வாரமா என் தலையை வச்சு பாதுகாத்துட்டு இருக்க. ரொம்ப நன்றிடா. நீங்க ஆயா சார்? பின்ன என்ன உங்க ஆயாவா? வேற ஒருத்தர் தான் போலீஸ்ல பாடி ஒப்படைச்சு போஸ்ட்மார்ட்டம் செய்து புதைச்சிருப்பாங்க. உன்னாலதான் நான் ஆவியாளரே. நான் உங்களை பழி வாங்க போறேன். நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டா? நீ ஒரு ஆணியை புடுங்க வேணாம். பேய்க்கு உதவி பண்றது ராகவா லாரன்ஸ் மட்டும் தான். ஆமா ஆமா ஆமா. படத்துல பேயா நடிச்சு ஃபேமஸ் ஆகி பேய் ஸ்டார் ஆக போறேன். சரி சரி. ராகவா லாரன்ஸ் சார் மாதிரி உங்களுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா? எனக்கு ரெண்டுமே தெரியாது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ரெடி? 1 2 3 4. ஹெல்லு மெட்டு டா டா டா. என்னடா வாயில நொர தள்ளுது? ரன்னிங்ல வந்தா நொர தள்ளாம் பின்ன பொறையா தள்ளும். அப்புறம் குதிரையும் ரொம்ப டயர்டா இருக்கு. வாங்க தண்ணி காட்டிட்டு போலாம் சார். ரேஸுக்கு போற குதிரை ஜூஸ் குடிக்காதுடா. ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, அந்த முத்துராமலிங்கம் ஒருத்தன் கையே வெட்டியிருக்கான். அவனை பிடிக்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா சார்? வெடிக்காரன் புள்ள குசுவுக்கு பயப்படுமாடா? பூனை இருக்க ஏரியாவில தான் எலி பேரம்பேத்தி எடுக்குதுடா. எலிக்கு எதுக்கு இன்ஸ்பெக்டர் வேலை? என்கவுண்டர்ல போட்டுருவேன் முன்னாடி போல. பாத்தியா, இந்த ஊர்ல படிச்சவன் இருக்கான்டா. தப்பே நடந்திருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் மகன் படத்துல கமலஹாசன் படி படின்னு சொன்னாரு. இவன் விழுந்து விழுந்து படிக்கிறான் சார். இல்ல காவல், உட்கார்ந்த இடத்துலயே உள்வாங்கி படிக்கிறான். தம்பி காவல் சார், படிச்ச பிள்ளைக்கு பணிவை பாத்தியாடா? ஆமா சார். தம்பி, இது வரைக்கும் நீ என்னெல்லாம்ப்பா படிச்சிருக்க? சார், ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரானு, அக்னானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையபதி, குண்டலகேசி, பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், இன்னா 40, இனியவே 40, 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு. அவ்வளவுதான் சார். தம்பி, சாலவன் பாப்பையோட அதிகம் படிச்சிருக்கியப்பா. நீ பட்டிமன்றமே நடத்தலாம்ப்பா. இப்ப நீ என்ன புக் படிச்சுட்டு இருக்க? சார், அப்துல் கலாம் ஐயாவோட அக்னி சிறுகுகள். தம்பி, எதிர்காலத்துல ஒரு அக்னி குஞ்சாதான்ப்பா வெளியே வருவ. ஊர்க்காரங்க மேல தப்பு இல்லை, போலீஸ்கார மேலதான் தப்பு. போலீஸ் தேடுற முத்துராமலிங்கம் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். Bro, I don't want to disturb your studies. At the same time, I would like to take a selfie with you. புரியல சார். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன்ப்பா. எடுத்துங்க சார். கச்சக்கா நச்சக்கா புச்சக்கா. அப்படியே இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருப்பா. உன் கையால போட்டு கொடுத்துரு. படிச்சவனை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படியே இவனுக்கு விவசாயத்தை மீட்டு எடுத்துட்டாங்கன்னா சோறு போட்ட பூமியை ரியல் எஸ்டேட்டுக்கு கூறு போடாம காப்பாத்திரலாம். இந்தாங்க சார். தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ். நீ நல்லா வருவப்பா. சார், என்ன சார் கலாமையா புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு சலாம் படம் வரீங்களே? பவர்ஃபுல்லா போடுறேன். ஜெய் வரேன் தம்பி. எஸ் சார். கேட்ச் இட். என்னாச்சு? ஆரஞ்சு முட்டாய் சப்ரார் சார். ஷட் அப் சார். இது என்னுடைய மேனரிசம் சார். ஒரு வாட்டி நான் ஆந்திராவில் போஸ்டிங்ல இருந்தப்போ பாகுபலி ஷூட்டிங்ல இதை பார்த்துட்டு அதை அப்படியே அவங்க படத்துல வச்சாங்க சார். பட் இதோட ஒரிஜினல் ரைட்ஸ் என்கிட்ட சார் இருக்கு. ஐ அம் டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். என்னது?
கால கைய காணுமா? முத்துராமலிங்கத்தை என்கவுண்டர் போடுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற ஸ்பெஷல் ஆபீசர் சார். இது அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சார். சார், அந்த முத்துராமலிங்கம் எந்த மலையில மடுவுல இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். அவன் தண்ணிக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தாலும் தலைகீழ பாஞ்சி அவன் தலையோட தான் சார் நான் வெளியே வருவேன். அவன் அண்டத்துல எங்க இருந்தாலும் அவன் பிண்டத்தை கொண்டு வந்து உங்க காலடியில போடுவான் சார். இந்த டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். உனக்கெல்லாம் யார் டாக்டர் பட்டம் கொடுத்தது? சார் புருநேமனை ஸ்ட்ரைட்டா கொடுத்தார் சார். வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஆபரேஷன் சார்? ரொம்ப தம் பிடிக்காத, அப்புறம் உனக்கும் ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். லெட்ஸ் கோ சார். அப்ப என்னுடைய வெஹிக்கிள்லயே நான் வந்துடுறேன் சார். வேணாம் சார், அவர் குதிரையில உட்காந்துக்கிட்டு என்ன ஓட விடுறார் சார். నో ప్రాబ్లం సార్. హార్స్ అక్కడ ఉంది, బట్ హార్స్ పవరు ఇక్కడ ఉంది. రండి సార్. நோ. என்னையா எலக்ட்ரிக் கேட்டா? இல்ல சார், உள்ள பிரேயர் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப நாம உள்ள போனோம்னா மாணவர்கள்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நாம திபதிபுன்னு உள்ள போனோம்னா அவங்களுக்கு குபுகுபுன்னு வேர்த்துரும். மாணவர்களுக்கு போலீஸ்னா பயம் இருக்க கூடாது, மரியாதை இருக்கணும் சார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் அவங்க கிளாஸ் ரூமில் கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. நம்ம கண்ணில் இருந்து எதுவும் தப்பிக்க. கரெக்ட் சார். ஏய் பாய், கம் ஆன். என்ன சார் ரிவர்ஸ் கியர் போட்டு வந்துட்டு இருக்கா? இப்ப நான் ஹேண்ட் பிரேக் போடுறேன்டா. தம்பி நீங்களா? உங்க அண்ணன் ஆடு மேய்க்கிற இடத்துல உட்கார்ந்து படிப்பானா? இல்ல சார், அது நான் தான். அங்க அன்யூனிஃபார்ம்ல இருந்தீங்க, இங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க. உங்க திறமைக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டிஎஸ்பி ஆயே தருவீங்க. ஆனா இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க தம்பி? ஒண்ணுக்கு போறேன் சார். ஒண்ணுக்கா? எவனவனோ போறான், நீங்க போறான் என்ன தம்பி? போக தம்பி, ஒரு 4 பக்கெட் போக தம்பி, போக தம்பி. நீங்க ஒண்ணுக்கு போங்க, நாங்க முன்னுக்கு போய் முத்துராமலிங்கத்தை பிடிக்கிறோம். எஸ் கவல். எஸ் சார். கண்டினியூ தி ரோந்து. ஓகே. யோ டேய், யாரா கூர்க்கா உள்ள விட்டது? சார். எஸ் சார். சார் முத்துராமலிங்கத்தை பாத்தீங்களா சார்? இப்போ இந்த பக்கம் யாராவது போனாங்களா? Did you see? சார், காத்து கூட போக முடியாத அளவுக்கு நாங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கோம் சார். ஒரு கல்பிரிட் எப்படி சார் எங்களை தாண்டி போக முடியும்? ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒண்ணுக்கு வருதுன்னு கெஞ்சினா அவனை மட்டும் அலோவ் பண்ணிருக்கேன். வேணா நீங்க போய் பாருங்க சார். வாட் நான்சென்ஸ். அவனை வர சொல்லியா? வந்ததுனால தான் போயிருக்கான் சார். அவனை போய் வர சொல்லியா? ஓ சாரி சார். இங்க தான் சார். யோ, அவன் வரானா இல்லையா? சார், அது என்ன பம்பு செட்டா படக்குன்னு சுவிட்ச போட்டோன்னே கபக்குன்னு ஆஃப் ஆகுறதுக்கு? எல்லாம் இருந்துட்டு மெதுவா வருவா சார். இரிட்டேட்டிங் ஃபெலோஸ். என்ன சார் அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்காரு, நீங்க பாட்டு கேட்டு கம்மன் இருக்கீங்க? ஏய், அவர் ரேடியோ பெட்டி மாதிரிப்பா. அவர் பேசுறத நாம கேட்கணும், நாம பேசுறத கேட்கவே மாட்டோம். யோ, உள்ள போய் பாருங்க. ஓகே ஓகே சார். ஸ்டூடண்ட், பதட்டப்படாம முழுக்க இருந்துட்டு ஜிப்ப போட்டுட்டு பதுமானமா வெளியே வாங்க பாப்போ. காலகையா, என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? உள்ள போய் பாரு. நான் எங்க போய் பாரு சார். என்ன இவ்வளவு ஓபனா இருக்குது? ஐயோ, இங்க இருந்து பார்த்தா கோயில்பட்டியே தெரியுதே. Shit. He's escaped. சார், ஆக்சுவலா ஸ்டூடண்ட்ஸ் ரெகுலரா கட்டடிச்சிட்டு போற எமர்ஜென்சி எக்ஸிட் சார் இது. இதை தயவு செய்து பெருசுபடுத்தாதீங்க. நீங்க கட்டடிக்கலையா, நான் கட்டடிக்கலையா? கட்டடிச்சதா பின்னாடி பெரிய ஆளா வர முடியும்னு திண்டுக்கல் லியோனியே சொல்லிருக்காரு சார். Shut up. Is this bloody funny to you? I see you both of you dismissed. Idiots. என்ன சார் அவர் பாட்டு மிரட்டிட்டு போறாரு, கொஞ்சம் கூட பயப்படாம நின்னுட்டு இருக்கீங்க? கரடி கேஸ் விட்டுச்சாமா, அதுல கடலே கலங்கி போச்சாமா. ஏன் ஓட்டர் லிஸ்ட்ல கூட இல்லையா? சார், ஓட்டர் லிஸ்ட் கிடைச்சிச்சு சார். இந்தாங்க சார். என்னையா இது? நான் இல்ல சார். எலெக்ஷன் கமிஷன்ல தப்பா போட்டோ ஒட்டிடுறாங்க சார். சார், டி ராஜேந்தருக்கு எவ்வளவு முடி இருக்கு சார், அவருக்கு பதிலா மொட்டா ராஜேந்திர போட்டோ ஒட்டிட்டாங்க சார். இவ்வளவு ஏன் சார் நம்ம ஊர் மாயாண்டி போட்டோவுக்கு பதிலா கேரள முன்னாள் சிஎம் உம்மன் சாண்டி போட்டோ ஒட்டிட்டாங்க சார். சோ இட்ஸ் a pure typographical error and terror of election commission சார். You come here. கல்யாணமாக எத்தனை நாள் ஆச்சு? 15 நாள் ஆச்சு சார். கல்யாண ஆல்பம் எடுத்துட்டு வா. ஓ, எடுத்துட்டு வா. என்னடா கல்யாண மாலை மோகன் மாதிரி ஆல்பம் எடுத்து வர சொல்றாரு? பொண்ணுங்கன்னு பாக்குறாரு. அவர் பொண்ணை பார்த்தா என்ன, பேனை பார்த்தா என்ன, எது நடந்தாலும் டோனி மாதிரி நம்ம கூலா இருப்போம். யா बिल्कुल ठीक है, बिल्कुल ठीक है. You said something? इस देश में गंगा बहती है सर. இந்தாங்க சார். இதுல யார் யாருன்னு சொல்லியா எனக்கு? இது அவங்க அம்மா, அப்பா, மேல இருக்கிற தங்கச்சி. முத்துராமலிங்கம் எங்க? அவன் கல்யாணத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன் சார். சார்,
இந்த எக்ஸ்எம்எல்ஏ தென்னரசு இருக்கான்ல, அவன் பொண்ணு விஜயலட்சுமி, அவளுக்கும் முத்துராமலிங்கத்துக்கும் லவாங்கின்னு இந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. எலிய வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஐயா இருக்காரா? ஐயா உள்ள இருக்காவ. உங்க ஐயா இனிமே தாண்டா உள்ளே போறாரு. ஐயோ சுட்டுடாதியா, வெட்டி இறக்கி விடுறா. போலீஸ்காரன்ற மரியாதை இல்லாம. வாங்க டிஎஸ்பி சார், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நீங்க ஒரு விஐபி, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். முத்துராமலிங்கத்துக்கு உங்க வீட்டுல உள்ள யாரோ தான் கம்யூனிகேட் பண்றாங்க. முத்துராமலிங்கத்தை உடனே சரண்டர் ஆக சொல்லுங்க. உயிரோட விடுறோம். சரண்டர் ஆகலன்னா அவனை என்கவுண்டர்ல ஷூட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. கண்டிப்பா அவனை நான் சுட்டு பிடிப்பேன். கடைசியில அந்த நம்பர் எந்த ஏரியா டவர்ல கட் ஆச்சுன்னு தெரியுமா? சார் அது கிருஷ்ணாபுரம் வில்லேஜ் டவர் நம்பர் 2ல கட் ஆயிருக்கு சார். ஓகே சார், அந்த பொண்ணு இன்னும் வரவே இல்லை சார். வெளியே வெயிட் பண்ணுங்க, இப்ப வரும். சார் அங்க பாருங்க, வருது சார். Come on boys, listen to my instructions. Yes sir. ஓடியா 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 ஓடியா. ஜேம்ஸ், எஸ் சார். என்ன பண்றீங்க நீங்க? காலகையும் காத்தா பறக்கலாம் பாருங்க. நீங்க இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணுங்க. கோ, நான் வேற ரூட்ல வரேன். நீங்க ஆத்திரப்பட்டு ஓடி வரத பார்த்தா ஏதோ அதிரடியா செய்ய போறீங்கன்னு நினைச்சேன். இப்படி மூத்திர சந்தல முட்டி போட்டு நிக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. போடா முட்டாள். ஆக்ஷன்ல இறங்கிறதுக்கு அவன் சாதாரண ஆளாடா, முத்துராமலிங்கம்டா. சார் வாங்க, வந்த வழியிலேயே போயிடலாம். இல்ல காவல், இது வரைக்கும் அந்த முத்துராமலிங்கத்துடைய முதுகத்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் முகத்தை பார்த்து என் பிரெயின்ல ரெஜிஸ்டர் பண்ண போறேன்டா. இப்படி குப்புற போட்டு குத்துறானே சார். நம்மள நோக்கி ஒரு கல்லு வந்துட்டு இருக்கு சார். அது வேற எங்கேயோ போகுதுடா, இங்க வரலடா. என்ன சார், ஹேங்கான செல்லு மாதிரி கீழே படுத்துட்டீங்க? நீ படுறா. இந்த டாக்டர் ராஜசேகர் காலகேயன் எது பண்ணாலும் ஒரு ஐடியாவோட தான்டா பண்ணுவேன். என்ன ஐடியா? இப்ப ஓடி வரும்போது நம்மள கிராஸ் பண்ணுவான்ல, அப்ப அவனுக்கே தெரியாம அவன் ஃபேஸ நான் பாத்துருவேன்டா. சார், அவன் ஃபேஸ பாத்துட்டீங்களா? அவன் ஏர்ல நின்னு ஃபேஸ தவிர எல்லாத்தையுமே காட்டிட்டு போயிட்டான்டா. அவன் ஃபேஸ பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் டேஷ பாத்துட்டீங்களா?